தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான சகேவு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்க்க சகேவு என்கின்றதான ஒரு தலைவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. முதலாவதாக அவன் யார் என்று சொன்னால், அவன் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு நபர், ஆயக்காரனுடைய தலைவர், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். அவனுடைய பெயர் சகேவு. இது அநேக இடங்களில் இந்த செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த செய்தியினுடைய தாற்பயமும் இந்த செய்தியினுடைய கரு பொருளும் என்ன என்பதை இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஆவியுடைய கண்களை கர்த்தர் நிச்சயமாய் திறந்தருளுவார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன பண்ணாரு? வகை தேடினார். இன்றைக்கு சபைக்கு, கூட்டங்களுக்கு, ஆராதனையில கலந்து கொள்ள ஒவ்வொருவர்களுக்கும் வாஞ்சையும் விருப்பம் இருக்கு. ஆனா எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துடாதா, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாழ்க்கையில நிறைவேறதா, அநேக நாட்களாய் அநேக மாதங்களா நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். இந்த காரியம் பல நாட்களா நாங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கோம். ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் கர்த்தரை தேடுவதிலும் நம்ம என்ன பண்றது? சில நேரத்தில் நாங்கள் குறைந்து போவது இல்லை. அல்லேலூயா. இது கிறிஸ்துவுடைய அனுபவத்தில், அந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்றுக் கொண்டவர்கள், கிறிஸ்துவ அவள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண சொன்னா வழி விலகாதபடிக்கு கர்த்தர் நம்ம நடத்துறார். ஆனா சகேவு என்னப்பட்ட அவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதத்தை அவன் கேள்விப்படுறான். இயேசு திரளான நன்மைகளை செய்கிறான்ற காரியத்தை சகேவு பார்த்ததில்லை. ஆனா பார்க்காத ஒருவன் இயேசு செய்த அற்புத அடையாளங்களை சகேவு கேள்விப்பட்டதுனால இப்ப சகேவுடைய இருதயத்துக்குள்ள முதல் ஒரு விருப்பம் வந்துச்சு, இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அவனுக்குள்ள முதல் ஒரு ரட்சிப்புக்காற்ற முதல் காரியம், நம்ம பிறருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். சகேவுடைய வாழ்க்கையில இயேசு பத்தி யாரோ ஒருவேளை சில மனிதர்களோ சில ஊருக்குள்ள ஒருவேளை வரி வசூல் செய்யும் போதோ ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா இயேசுவை பற்றி பேசினத சகேவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் என்ன இருக்குன்னா ஏற்படுத்தியிருக்கோம். இப்ப இயேசு கிட்ட வந்து சகேவு கிட்ட வந்து ஏதோ என் வாழ்க்கையில நான் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறேன், என்னை நீ ஆசீர்வதினாலும் அவனுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சகேவு இல்ல. என்னன்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா செல்வந்தன். அவன் ரொம்ப பணக்காரன், நல்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கிறான். அவன் என்ன நினைச்சாலும் அவனால சாதித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை வந்தது. என்ன வாஞ்சனா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க சகேவு என்ன பண்ணானா வகை தேடுகிறான். சகேவு வகை தேடுகிற வேலையில நல்லா கவனிக்கணும். சகேவு இயேசுவை நினைச்சிருந்த ஒருவேளை அவனுடைய அதிகாரத்தினுடைய பலத்தாலும் பண பலத்தாலும் ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்துல ஒரு பணத்தை கொடுத்து இயேசுவை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு கூட என்ன பண்ணிருக்க முடியும், சொல்லியிருக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆனா சகேவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன பண்ணா வகை தேடினான். வேதம் என்ன சொல்லுது? ஏன் அவன் வகை தேடினா சொன்னா, இவன் இயேசுவை பார்க்க போலான்னு பார்த்தா இவனால் டைரக்டா ஒரு ஏசப்பா முகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா ஏசப்பாவுடைய சரீர தோற்றத்துல பாதி கூட யாரும் இல்ல, சகேவு இல்ல. திரளான ஜனங்கள், எப்பொழுதுமே இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம போனா பார்க்கணும், நம்ம போனா நிச்சயம் என்ன பண்ணணும், இயேசு எப்படி இருக்கிறான்னு பார்த்துதான் அடப்பா இப்ப இவர் எல்லாமே டிசைட் பண்றாரு. என்ன பண்றாரு? எப்படியாகலும் நீங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க இயேசு எப்படியாகலும் பார்க்கணும். அதாவது எப்படியாலும் சர்ச்சைக்கு போகணும்னு விருப்பம் இருந்தாதான் என்ன சூழ்நிலை இருந்தா என்ன பண்ணுவோம், சபைக்கு வருவான். யாருக்குள்ள விளங்குது? சரி விட அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், நான் முடிஞ்சிச்சுக்காத. யாருக்கு விளங்குது? சரி இந்த ஒரு வாரம் நம்ம வீட்டிலே ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்துக்கு வந்தவரே. அப்ப எனக்கு எவ்வளவு பிரச்சனை கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவோம், சபைக்கு போகணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அந்த சகேவுக்குள்ள இருந்த அந்த தாகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஒரு ஆமென் சொல்லல. இயேசு
சகேவு, அதாவது சகேவு இயேசு எப்படி இருக்கிறான்னு பார்க்க சூழ்நிலை பார்த்துட்டு அவன் பின்வாங்கல. சூழ்நிலை பார்க்கறான். சூழ்நிலை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு தலைமை எதை மேல ஏறான்? மரத்து மேல ஏறான். ஏறுவானா? சகேவு ஒரு மரத்து மேல ஏறி உட்காராரு. தான் ஸ்தானத்தை மறந்து எங்க போறாரு? சின்ன பிள்ளை மாதிரி எங்க ஏறாரு? எவன் தேவ சமூகத்துல எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா உயர்த்துவா. நல்லா கவனிங்க. திரளான ஜனங்கள் இயேசு பின்பதாக போனாரு. அந்த எரியோகளும் பின்பதாக போனாரு. ஆனா போனவனுடைய ஒருவனையும் இயேசு என்ன பண்ணலன்னா பேர் சொல்லி கூப்பிடுவே இல்லை. சில சொல்லலாம் ஏசப்பா சகேவை கரெக்டா பார்த்துட்டாரு. ஏன்னா அவன் எங்க இருந்தான்? மரத்த மேல இருந்தா. ஒருவேளை எதார்ச்சியா கூட ஏசப்பா என்ன பண்ணிருக்கலாம்? பார்த்து ஓகே, எதார்ச்சியா கூட பார்த்து இருக்க முடியும். ஆனா சகேவு இதுக்கு முன்பதாக இயேசு என்ன பண்ணவே இல்லை, பார்த்ததே இல்லை. ஆனா அவனுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? நீங்க எந்த சூழ்நிலையில இன்றைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டீங்க? பல நெருக்கத்தின் மத்தியில கூட வர முடியாத சூழ்நிலை கூட இயேசு வேணும்னு வந்திருக்கீங்க. இந்த எதிர்பார்ப்பை நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாற்றுவான். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறவங்கள பேர் சொல்லல. சகேவு வகை தேடினான். பாத்தீங்களா? யாருக்கு விளங்குதுங்க? சகேவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடின அந்த எதிர்பார்ப்ப கர்த்தர் அவனை பார்த்துதான், அந்த முழு இருதயத்தை பார்த்துதான் இயேசு சகேவை பார்த்து சொல்ற. வாசிக்கலாமா? 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடுறாரு. அப்ப முன்னாக ஓடுற முடிய தாற்பயம் என்னன்னா, முதலாவதாகவே இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான். அல்லேலூயா. இயேசுப்பா இந்த ரூட்ல தான் போவாரு, இந்த வழியில் தான் வரப்போறான்னு ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள, சில யோசனை அவன் கணிச்சபடியே இயேசு அதன் வழியா வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா திரளான ஜனங்களெல்லாம் நெருக்கிறாங்க, எல்லாம் நெருக்கிறாங்க. ஆனா ஒருத்த மாத்திரம் தான் இயேசுவுக்கு முன்பதாக ஓடி காத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒருவேளை பல நாட்களா நீங்க காத்து கொண்டிருக்கீங்களா? அந்த காத்திருப்பதில் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவா. யாருக்கு விளங்குதுங்க? சகேவு மரத்தமால ஏறினது யாருக்குமே தெரியாது. என் கூட இருந்த ஜனங்கள் கூட சகேவை பார்க்கல. சகேவு பிரபலமானவன், சகேவு தெரியாத ஆளே இல்ல. ஆனா சகேவை யாருமே பார்க்கல. யாரு தான் பார்த்தது? யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. யாரும் பார்க்காத வேலையில இயேசு நம்மை பார்ப்பான். யாருக்கு புரிஞ்சு? உங்க ராமன் சொல்லல, உங்க நிலைமை என்ன கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்துட்டான்னா உன் தேவை அவர் நிவர்த்தி செய்வார். அப்ப முதலாவதாக நான் அறியணும்னா, நான் எப்படியாலும் அவருடைய சமூகத்துல நான் வந்து அவர் ஆராதிக்கணும். அவருடைய சமூகத்துல வந்து என்னுடைய விண்ணப்பத்தை நான் சொல்லணும். அவருடைய சமூகத்துல வந்து நான் அவரை போற்றணும் என்கின்ற எண்ணம் யாருக்குள்ள எழும்புதோ அவர்கள் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் என்று இருக்கிறாங்க. ஆனா திரளான ஜனங்கள்ல ஸ்பெசிபிக்கா ஒருத்தனை கர்த்தர் பேச சொல்லி அழைக்கிறார். அப்ப இயேசு வருவதற்கு முன்பதாகவே யாருக்காக சகேவு காத்து கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் இயேசப்பா நமக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்படியா கூட இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா பல நாட்களா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இவங்க ஜெபித்து தேவ சமூகத்துல ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பிள்ளைய தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கும் தேவ வார்த்தையிலும் அந்த பிள்ளைய கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. சர்ச்சில் அந்த சபையினுடைய காரியத்துல முதலாவதாக அந்த கணவன் மனைவியும், இது உண்மையா நடந்த சம்பவம், ஒரு சபையில உண்மையா நடந்த சம்பவம். அந்த சபையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அந்த சபையில இது கிளீன் பண்ற வேலையா இருந்தாலும், டாக்ஸ் கொடுக்குற ஊழியமா இருந்தாலும், ஊழியர்களை கனம் பண்ணுகிற காரியத்திலும் அந்த கணவன் மனைவி என்ன பண்ணவே முடியாதுன்னு சொன்னா அவங்கள மிஞ்ச ஒருத்தரும் இருக்க. கர்த்தருடைய வேலையில ரொம்ப 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 கருசனியாகவும் உண்மை உள்ளவராக இருப்பாங்க. ஒரு நாள் எந்த சண்டேவும் அவங்க சபை என்ன பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. முதலாவது என்ன வேலையா இருந்தாலும் அவங்க எதுக்கு தான் முதல் இடம் கொடுப்பாங்கன்னா தேவ சமூகத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு நாள் இவங்க சபையில வந்து சண்டே ஆராதனை கணவன் மனைவியா அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியா அமர்ந்து கொண்டு ரொம்ப சோகத்தோடு கூட சபையில் இருக்கிறாங்க. ஆனா சபை மெய்ப்பன்னு பாக்குறாங்க, என்ன இவ்வளவு சோகமா இருக்கிறாங்களேன்னு கேட்கவும் முடியல. முடிந்த உடனே இவரு அந்த போதகரால
தனிப்பட்ட விதத்துல சபையில் என்ன பண்ண முடியும், டக்குன்னு விசாரிச்சு முடிச்ச பிறகு அவங்கள நம்ம கேட்டுக்கலாம். ஆராதனை நடக்குது, செய்தி நடக்குது, ஜெபம் முடிகிற வேலையில அந்த சகோதரத்திலிருந்து ஒரு பேப்பர்ல ஒரு ஷீட் எழுதி பாஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டர் கிட்ட கொடுக்கும்போது அந்த பிள்ளையுடைய பெயர் எழுதி, இந்த என் பிள்ளை இன்றைக்கு மரித்துட்டான், சபை முடிஞ்ச உடனே என்னுடைய பிள்ளையுடைய அடக்காராதனை சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பா. நான் சொல்றது விளங்குதா? பிள்ளை செத்துட்டான், செத்துட்டு பிள்ளை எங்க இருக்கிறான், வீட்டில் வச்சுட்டு இவங்க எங்க வந்திருக்கிறாங்க. யாருக்கு நான் சொல்றது விளங்குது? இப்போ அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை இப்போ யாரோட கூட இருப்பாங்க, ஆண்டவரோட கூட இருப்பாரு, நான் தேவ சமூகத்துக்கு நான் சொல்றது புரியுதா? நம்ம எந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுவதற்கு நம்ம உண்மை உள்ளவர். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. கர்த்தரை தன் பிள்ளைய மரித்து போனீங்க. நீங்க நிறைய இடத்துல பிரதர் ஜுரம், பிரதர் தலைவலி, பிரதர் சின்ன சின்ன இன்னைக்கு சுப நிகழ்ச்சி, திருமணத்துக்கு போறோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நெருங்கின உறவினர், இதெல்லாம் நிறைய காரணம் சொல்றோம். நல்ல கவனிங்க, தன் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை இறந்து போனதை அதை பொருட்படுத்தாம முதலாவதாக யாருக்கு முதலிடத்து கொடுத்தாங்க சொன்னா இயேசுவுக்கு. அப்ப இயேசுவை வகை தேடுகிறதுல தேவ பிள்ளையா இருக்கிற நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்குன்னு சொன்னா அந்த வகை தேடுதலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவா. அல்லேலூயா. இவன் குலனா இருக்கிறான், இவன் குலனாலும் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலை பார்த்துட்டு இவன் பின்னோக்கி போற வைப்பு எங்க போறான், முன்னோக்கி. யாருக்கு முன்பதாக? இயேசு போகும் வழிக்கு முன்பதாக ஓடி. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி. நல்லா கவனிங்க, இந்த விஷயம் சகேவு தவிர வேற யாருக்குமே தெரியாது. யாருக்கு புரியுது? ஏன்னா வீட்டில் கூட சொல்லிட்டு வரல, தன் நெருங்கின நண்பருக்கும் சொல்லிட்டு வரல. ஒருவேளை அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களும் யாரும் கூட இருந்திருப்பாங்க, அவனோட கூட இருந்திருப்பாங்க. சகேவு இயேசுவை பார்க்க போறான்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. சில உங்க ஜெப விண்ணப்பங்கள் யாருக்கு மாத்திரம் சொல்லுங்க, இயேசுக்கு மாத்திரம். யாருக்கு புரியுதுங்க? இவன் டிசைட் பண்றான், இன்னைக்கு எப்படியாலும் இயேசுவை நான் பார்க்க, அதுக்கான சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொண்டு இயேசுவை பார்த்துட்டு தான் வரப்போறேன். அல்லேலூயா. இப்ப சகேவுக்கு என்ன ஏதாச்சும் பண தேவை இருக்குதா, இல்ல பொருளாதாரத்துல குறைவனா இருக்க? இல்ல. அவன் அதிகாரத்துல பெரியவனா இருக்கிறான், பணத்துல பெரியவனா இருக்கிறான், அவனுக்கு பார்க்கணும் அவசியமும் இல்லை. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்ன, இயேசு இத்தனை அற்புதங்கள் செய்யறாரு, அந்த இயேசு எப்படிதான் இருக்கிறான்னு ஒரு விஷயம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனா பார்க்கலான்னு வர்றதுக்கு முன்னாடி பல ப்ராசஸ் இருக்கு. அல்லேலூயா. நீங்க வெகு தூரம் விழா பக்கத்துல வர்றீங்க, ஆர்க்கிலிருந்து வர்றீங்க, எவ்வளவு பிரயாணப்பட்டு வர்றீங்க பாத்தியா? உங்க பிரயாணத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க வருகிற இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் ஒருவேளை மனிதர்கள் மறந்து போகலாம், உன்னை உருவாக்கினவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். யாருக்கு விளங்குதுங்க? இயேசுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறான்றது யாருக்குமே தெரியாதுங்க. இயேசுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி போயிட்டு காட்டத்தின் மரத்து மேல ஒருத்தர் தலைவன்ற ஒரு ஸ்தானத்தை மறந்து ஒரு சிறு பிள்ளை போல எதை மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஒரு காட்டத்தின் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு அவர் பாருங்க, காட்டத்தின் மரத்து மேல ஏறி அமர்ந்து வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. யோசித்து பாருங்க, இயேசு இப்ப அந்த இடத்துல வந்த உடனே என்ன பண்றாரு? யார் முதல்ல என்ன அண்ணாந்து? அப்ப ஏசப்பா பாக்குறான்னா மத்தவங்க எல்லாரும் யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? ஏசப்பாக்காக நீ காத்திருந்தா உன் முகங்களை பல ஜாதிகளுக்கு முன்பதாக என் தேவன் உங்களை பார்க்கபடி உயர்த்துவார். யாருக்கு விளங்குதுங்க? மனுஷன் பார்க்கிறான்றல்ல, ஊழியக்காரருக்கு அல்ல, நீங்க செய்கிற ஊழியம், நீங்க செய்கிற அர்ப்பணிப்பு கர்த்தர் என்ன பார்க்கணும். நான் கர்த்தருக்காக செய்கிறேன், நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன், இல்லை இந்த மனுஷனை பிரியப்படுத்தணும், இந்த மனுஷனை இல்லைங்க. நீங்க எதை செஞ்சாலும் அது இயேசுவுக்கு தெரியும். யாருக்கு விளங்குதுங்க? நீங்க தனிமையா பெருக்கிற விஷயங்கள், தனிமையா கர்த்தருக்கு டாக்ஸ் கொடுப்பீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஊழியத்துக்காக பணத்தை கொடுத்து தாங்குவீங்க, என்ன காரியமா இருந்தாலும் உங்களை காண்கிற ஒரு தேவன் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? சகேவு என்னை ஒரு பாப்பாருன்னு சொல்லிட்டெல்லாம் சகேவு என்ன பண்ணல, எதிர்பார்ப்போடு கூட சகேவு காத்து கொண்டு இருக்கல. சபையில எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. உங்க எதிர்பார்ப்பு யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். யாரால புரியுதுங்க? புரிஞ்சுங்களா? நாம சொல்லுங்களேன். எதிர்பார்ப்பு யாராதான் இருக்கணும்? இயேசு மாத்திரம் தான் இருக்கணும். சபையில இந்த காரியம் செஞ்சா சபையில செய்வாங்களா இவங்க என்ன, இதெல்லாம் இல்ல. உங்க எதிர்பார்ப்பு நான் இதை செய்வது யாருக்காக? இயேசுவுக்காக. அல்லேலூயா. அப்ப சகேவு முன்பதாக ஓடி காட்டத்தின் மரத்தின் மேல உட்கார்றான். உட்கார்ந்தவனை இயேசு அப்படியே கடந்து போகல, உட்கார்ந்து இருக்கிறவனை இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அதுவரையிலும் சகேவை ஒருத்தனும் கண்டுக்கவே இல்லை.
சகேவு இருந்ததை ஒருத்தரும் பார்க்கல. ஏன்னா இப்ப எல்லாரும் யாரை பார்த்து நிற்கிறாங்க? யாருக்கு புரியுதுங்க? ஆனா யாரும் பார்க்காத தூரத்துல முன்பதாக இயேசு வருகைக்காக ஒருத்தர் காத்து கொண்டிருந்தான். யாரு? புரிஞ்சவங்க ராமே சொல்லுங்க. நீங்க தேவ சமூகத்தில் வந்து காத்து கொண்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற உன் காத்திருப்பதை வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதமா மாற்றுவான். ராமே சொல்லுங்களா? அல்லேலூயா. சகேவுக்குள்ள அந்த காத்திருப்பு, சகேவு ஏசப்பா என்ன கூடுவான்னு நம்பிக்கைலாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் எப்படி தெரியுமா, இந்த காணிக்கு போட்டு கத்தரை இல்லைங்க சிஸ்டர் பிரதர், அந்த எண்ணம் நமக்குள்ள முதல்ல இருக்க கூடாது. கர்த்தருக்காக நான் விதைக்கிறேன், கர்த்தரை என்ன பார்க்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தரை என் வாழ்க்கையில ஏற்றதை ஏற்ற வேலையில நிச்சயம் எந்த இடத்துல அவிவிசுவாசம் மாத்திரம் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடவே கூடாது. அல்லேலூயா. ரெண்டு சத்தம் வரும், ஒன்னு முடியாதுன்னு வரும், ஒன்னு முடியும்னு வரும். எது உன் வாழ்க்கையில பாசிட்டிவா பேசுதோ அது கர்த்தர் பேசுவா. யாருக்குள்ள விளங்குது? பாசிட்டிவா பேசுற வார்த்தை கர்த்தர், நெகட்டிவா பேசுற வார்த்தை பிசாசு. அல்லேலூயா. இது எப்படி சான்ஸே இல்லை பிரதர் ஒருத்தன் உள்ள சொல்லும், ஆண்டவர் பார்த்துக்குவார். உன்னை ஆண்டவர் எந்த இடத்துலயுமே நெகட்டிவா ஒரு இடத்துல ஆண்டவர் பேசவே மாட்டார். இப்போ காட்டத்தின் மரத்து மேல சகேவு இருப்பது யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியாதது இயேசுக்கு தெரிஞ்சு கொண்டார். நீ புலம்பல் யாருக்கும் தெரியாம போகலாம், ஆனா உன் புலம்பல் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிக்கலாம். சகேவே இல்ல அண்ணாந்து பார்த்தா வாசிங்க. இயேசு எந்த இடத்துல வந்து சரியா அந்த இடத்துல வந்து நிக்கிறார். எந்த இடத்துல? சகேவு எங்க இருக்கிறாரு? அந்த பார்க்கிற டைரக்ஷன்ல சகேவு இருக்கிறாரு. இப்ப இயேசுப்பா மேல பாக்குறாருன்னா, இப்ப இதுவரையிலும் இயேசுவை நெருக்கின ஜனங்கள் இப்ப எல்லாருடைய பார்வையும் இயேசு எங்க பாக்குறாரோ அங்கதான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நீ இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தா உன்னை பல ஜாதிகளுக்கு முன்பதாக உன் கண்ணை உன் பேரை இயேசுப்பா பெருமைப்படுத்துவாரு. அல்லேலூயா. சகேவு எதிர்பார்ப்போடு கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கல. யாருக்கு புரியுது? இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் பாஸ்டர் சகேவுக்கு எல்லாம் இருந்ததுனால அவன் எதிர்பார்க்கல, ரைட்டா? சகேவுக்கு எல்லாம் இருந்ததுனால எதிர்பார்க்கல. ஆனா நான் நிறைய இடத்துல ஏழாமையில் இருக்கிறேன்னு, அதற்காக தான் சபைக்கு தேவப்பள்ளியில நான் சொல்றேன், உன் எதிர்பார்ப்பு கர்த்தரா இருந்தா அவர் வரும்போது உன் குறைவுகளை மாற்றுவார்ன்ற. குறைவுகளுக்காக வராத, உன் எதிர்பார்ப்பு கர்த்தரா இருக்கணும். ஆமென். யாருக்குள்ள புரியுதுங்க? சகேவு நினைச்சிருந்தா இல்ல ஏசப்பா ஒருவேளை அப்பாயின்மெண்ட் ஏதோ ஒரு விதத்துல அவனுடைய அதிகார பலத்தால சகேவு நிச்சயம் இயேசு பார்த்திருக்க முடியும். ஆனா அதிகாரத்தை பயன்படுத்தாம எப்போ சகேவு தான் ஸ்தானத்திலிருந்து இறங்கி அவன் மேல போனானோ, நல்ல கவனிங்க, அவனா மேலானவர்கள், இப்ப அவன் ஆத்துமாவில அவன் கீழானவனா இருக்கிறான். யாராலும் சிரிச்சிருப்பாங்க, விளங்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எம்எல்ஏ வந்துட்டு யாராவது ஒரு ஃபாஸ்ட் பார்க்க திரளான ஜனங்கள் வருது, அவர் ஏறி நமக்கு முன்னாடி போய் ஒரு மரத்து மேல உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிப்புமா சிரிக்க மாட்டோமா? ஆமாவா? என்னங்க நீங்க சொன்னா ஏசப்பா, விளங்குதா? நீங்க சொல்ல நானும் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன். எல்லாவற்றையும் சகேவு வகை தேடினா பாத்தியா, தன்னை எல்லாவற்றையும் தாழ்த்தினான். அல்லேலூயா. இயேசு சமூகத்துல சபைக்கு வரும்போது நான் என்கின்ற எண்ணம் இதுக்க. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது எல்லாம் எங்க சபைக்கு வெளியே கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சகேவுக்குள்ள எல்லாம் இருந்தோம். சகேவு சிறு பிள்ளை போல காட்டத்தின் மரத்து மேல ஏறி இப்ப இயேசு அண்ணாந்து பார்த்து வாசிக்கலாமா? இயேசு எந்த இடத்துல வந்த போது? சகேவு இருக்கிற இடத்தில் வந்தபோது. அப்ப தேவ சமூகத்துக்கு முன்பதாக நீ காத்திருந்தனா உன் இடத்திற்கு இயேசு உன்னை தேடி வருவா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? உண்மையா தேடுகிறவர்கள் தேடுகையில அவரை பார்க்க முடியும். அதிகாலையில் என்னை தேடினா தேடுகையில பார்க்கல. உண்மையா யார் அவர் சமூகத்துல உண்மையா காத்து கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல இயேசுவை பார்க்க முடியும். ஒரு ராமன் சொல்லுங்களேன், சகேவு அன்னைக்கு எப்படியாவது அவன் பிளான் பண்ணிட்டான், இன்னைக்கு எப்படியாச்சும் இயேசுவை பார்க்கணும். அவன் நோக்கம் அது மட்டும்தான். அல்லேலூயா. பிரச்சனை வந்தோடனே நம்ம நோக்கத்தை மாற்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜீவிதத்துல தெரியுமா, இது இல்லைன்னா அது இல்லைங்க. உன் நோக்கத்துல எந்த சூழ்நிலையிலும் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் அந்த நோக்கத்துல ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணாதீங்க, விலகாதீங்க. நன்மையானது சொல்றேன், நீங்க தீமையானது ஒன்று பிடிச்சிக்கின்னு நான் இதுதான் அது சொல்ல. கர்த்தருக்கு சித்தமானது ஒண்ணு நினைச்சிட்டா அதை நிறைவேறும். கர்த்தருக்காக காத்திருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவே. இப்போ ஏசப்பாக்கு யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா இவர் பேரு? இங்க கூட இருந்த ஒருத்தன் என்ன பண்ணல,
யோசிக்கவே இல்லை. நம்ம உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? இயேசு இதுவரையிலுமே காட்டத்தின் மரத்து மேல ஒருத்தர் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. திரளான ஜனங்க யாருமே அங்க பார்க்கல. வேதம் அதோ சொல்லுது. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகேவே சீக்கிரமா இறங்கி வான்னு ஏசப்பா கூப்பிடுறான்னா, இப்ப ஞானிகள் சொல்றான் இவரோ பாவியானவரே. பேரே தெரியுதுன்னா அவன் ஜாதகம் ஏசப்பாவுக்கு தெரியாதா? யாருக்கு விளங்குது? சகேவன் பேர் கூட்டு சகேவன் சொல்லும் போது பேர் தெரிஞ்சவர், அவனை பத்தி ஆண்டவர் தெரியாதா? இப்ப இங்க ஏசப்பாவுக்கு ஒரு போதனை நடக்குது. என்னன்னு இருக்குதா? சில நேரத்துல ஏசப்பாவுக்கு விசுவாசம் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா இது பண்ணிடுங்க ஏசப்பா. யாருக்கு விளங்குது? புரியும்? ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வரலன்னு வச்சுக்க, ஆண்டவரே இது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இது எனக்காக என்ன பண்ணிடுங்க. இப்போ கூட வந்தவனா பேர் கூட்டு தான் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருப்பான். அல்லேலூயா. யாருக்கு புரியுது? இப்ப இவன் பேர் கூடாம யார் பேர் கூப்பிட்டான்? இன்னைக்கு நிறைய விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தன் 4 பேரோட கூட நம்ம ஒரு விதத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வளர சொன்னா கூட இருக்கிற ஆள் தான் பிரச்சனையே. யாருக்கு விளக்குது? இப்போ இந்த இடத்துல சபையில சகேவு போல எல்லாரும் அங்க இருந்துட்டாங்கன்னா சகேவு கூப்பிட்டு ஒருத்தனா பண்ணிட மாட்டான், பொறாம கொள்ளிட மாட்டான். யாருக்கு விளங்குது? சகேவு வகை தேடும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க போனான்? காட்டத்தின் மரத்து மேல போனான். சின்ன பிள்ளை போல. ஒருவன் சின்ன சிறு பிள்ளை விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இப்ப சகேவுன்னு இயேசு கூப்பிடுறான்னா அப்ப சகேவை பத்தி ஏசப்பாக்கு தெரிஞ்சிருமா தெரியாதா? தெரிஞ்சிருமா தெரியாதாப்பா? இந்த அறிவு கூட இருந்த ஒருத்தனுக்கும் சில நேரத்துலலாம் ஏசப்பாவுக்கு நீங்க பிரசங்கம் பண்ண கூடாது. புரிஞ்சுங்க? ராமன் சொல்லுங்களேன், ஆண்டவர் சித்தத்திற்கும் நீங்க ஒப்பு கொடுப்பீங்க சொன்னா நிச்சயமா ஏற்ற இடத்துல கர்த்தர் உங்க தலைகளை நிமிர பண்ணுவா. ஏற்ற இடத்துல கர்த்தர் உங்களை நடத்துவா. அல்லேலூயா. ஏசு கரெக்டா பாருங்க அந்த இடத்துல வந்தபோது, ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் எனக்கு முன்னாடி ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான், அவன் வகை தேடுகிறான், சூழ்நிலை பார்த்து ஓடி போகல, நான் என் வருகைக்காக ஒருவன் நீங்கெல்லாம் என்ன எப்படியோ வந்துருங்க, ஆனா இங்க வகை தேடினு யாரா ஒருத்தன் தான். அல்லேலூயா. பார்க்கவங்க தினே பார்க்க வந்தவங்க தினே வந்திருக்கலாம், ஆனா வகை தேடினு யாரு? அல்லேலூயா. நான் சபைக்கு வரேன்னு சொன்னா என்னுடைய வருகை வித்தியாசமா இருக்கணும், என் ஜபம் வித்தியாசமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் போல கூட்டத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்லங்க. எத்தனை ஆயிரம் இதெல்லாம் இல்ல, 4 பேர் 10 பேர் 20 பேர் இருந்தாலும் அந்த ஆராதனை தேவன் விரும்பத்தக்க ஆராதனையா இருக்கணும். அல்லேலூயா. அங்க தாவீது சகேவை இயேசு பார்த்து வாசிக்கலாமா? அண்ணாந்து பார்த்து சகேவே என்னது இயேசு அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தினா தெரியுமா? சீக்கிரமா சத்தமா சொல்லுங்களேன், சீக்கிரமா நீ ரொம்ப டயர்டாகிற, சீக்கிரமா இறங்கி வா. வாசிங்க. சீக்கிரமா இறங்கி வா. அங்க ரொம்ப ஃபாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ சீக்கிரம் இறங்கு. அல்லேலூயா. நீ சீக்கிரம் சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் இறங்க வேண்டிய விஷயத்துல இறங்கினாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சகேவு அவன் வகை தேடணும் போது தன் தலைவன் என்ற விஷயத்தை அவன் மறந்து போனான், தன் பில் கலெக்டர் ஒரு விஷயத்த மறந்து போனான், தன் ஐஸ்வர்யம் என்ற விஷயத்த மறந்து போனான். இப்ப சகேவு சொல்ல, சகேவே இவ்வளவு நேரம் அந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளா அந்த மேல உட்காந்துட்டு இருக்கிற, நீ சீக்கிரம் இறங்கப்பா, போதும் எனக்காக காத்திருக்கல. உன் ஜபங்கள் கர்த்தர் சமூகத்துல நீ கண்ணீர் விட்ட ஒவ்வொரு ஜபத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் பதில் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் பதில். யார் உங்களை அறிகிறார்களோ அறியலையோ இயேசு என்னை அறிந்திருக்கிறார். யார் உங்களை புரிஞ்சிருக்கிறாங்களோ புரியலோ இயேசு உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல கொடுத்தா நல்லவன் சொல்லுவான், கொடுக்கலனா அல்லேலூயா. வாங்கும்போது எத்தனையோ பேரு எவனோ பாவியான மனுஷன், இவன்லாம் ஒரு நாள் யார்கிட்ட போய் பணம் வாங்கினவன்? சகேவிட்ட. அப்ப சகேவே நீ ரொம்ப நல்லவரு, நீ ரொம்ப வல்லவரு சொன்ன ஆளுதான் இப்ப என்ன சொல்றான்? இவரோ பாவியான உலகம். இதுதான். அதனால தான் சொல்றேன், நீங்க வகை தேடும்போது உங்களை நீங்கள் சிறு பிள்ளை போல மாறல சொன்னா, ஒரு சகேவா இருந்தானா இவங்க சொன்ன வார்த்தை சகேவுடைய இருதயத்தை பாதிச்சிருக்கும். புரிஞ்சுங்க? ராமன் சொல்லுங்களேன். இவன் பழைய சகேவா காட்டத்தின் மரத்து மேல இருந்தானா இவனோ பாவியான மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு சகேவுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். யாருக்கு புரியுதுங்க? நீ கிறிஸ்துவ ஜீவியத்துல எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் பெருமை, இந்த அகந்த, இந்த இருமாப்பு, இது எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் குழந்தை போல விட்டுணும். ஆமென். நான் யார் தெரியுமா, நான் என் ஊரு தெரியுமா, எனக்கு இதெல்லாம் வேணாம். அல்லேலூயா. உன்னை பத்தி ஏசப்பாக்கு தெரியும். நீ எந்த சூழ்நிலை இங்க வந்து உட்காந்துருன்னு ஏசப்பாக்கு தெரியும். நான் பேசலாம், உன்னுடைய நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறான்.
ஒருவேளை இந்த ஆராதனையில பல போராட்டத்தின் மத்தியில் கூட இந்த வார்த்தை என்னோடு கூட நீங்க கேட்கலாம். இன்றைக்கு இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு சகேவை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் அழைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, முடிச்சிட வாசிங்க. நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் நல்லா கொஞ்சம் சீக்கிரமா என்ன சொன்ன, சீக்கிரமா இறங்கி வாப்பாரு. யாருக்குள்ள விலங்க சத்தமா சொல்லி சீக்கிரமா சீக்கிரமா இறங்கி வரவரு இப்ப எங்க போறாரு? யார் வீட்டுக்கு போறாரு? சகேவி வீட்டுக்கு தான் போறாரு. வாசிக்கலாம், வாசிங்க. சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணாரு? இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அந்த செகண்ட் அவன் சந்தோஷம் போச்சு. நம்ம நீங்க சிரிச்சிட்டாவே போதும், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, யாருக்கு விளங்குதுங்க? ஒன்னும் சொல்றேன்னு, வீட்டில் வேற எதனா ஒரு பிரியாணி செய்ய போதும், ஏன் பிரியாணி செய்யறாங்க ஆகக்கூடாது, சோத்துரும் அல்லேலூயா. நீ அதை எத்தனை போய் குத்துப்பாரு, நல்லாவே இருக்கும். ஆக்சுவலா உப்பு இல்லையே, காரம் ஒரு தூள், விளங்குதா? விளங்கலைங்க, நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா. என்ன இது ஏதாச்சும் ஒன்று சொன்னாதானே அவங்க அல்லேலூயா. யாருக்கு விளங்குது? இவன் சந்தோஷமா வந்தான் பாத்தியா, இந்த சந்தோஷம் யாருக்கு பிடிக்கல? யாருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். மனுஷர்களுக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ளே வருவது சில ஜனங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. என்ன மரத்துக்கு கல் போகும் சொல்லுங்க? ஆசையம்மா. அதை கண்டு யாவரும் இவ அப்ப யோசிக்கணும்ல, அண்ணாந்து பார்த்தாரு, பேர் கூப்பிடுறாரு, வா சீக்கிரம்ன்றாரு, உன் வீட்டை தங்க போறோம் சொல்றாரு. இவ்வளவு ப்ராசஸ் ஏசப்ப சொன்னாரு. இவ்வளவு ப்ராசஸ் சொன்ன இயேசுவுக்கு இவன் பாவி என்ற மனுஷன் இயேசுக்கு தெரியாதா? இப்ப இவரோ சொன்ன வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அவன் நீதிமான், சொன்ன வீட்டுக்கு ஏசப்ப போயிட்டு இருந்தா ஏசப்ப ரொம்ப நல்லவர். பாச உங்க வீட்டுக்கு வந்து ஜோமனா நல்லவர், பாச உங்க வீட்டு ஆசீர்வாதம் நல்லவர். கொஞ்சம் ஆஷா பேசுறது என்னன்னு தெரியல நீங்க சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளதை என்றும் இல்லதை சொல்றதுதான் அவன் பிரசங்கமே. அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? இப்ப இவன் எல்லாம் சொல்றான், இவரோ பாவியான மனுஷத்துல அவர் நினைச்சுக்கிறார் நான் இதுக்கு தானே வந்துக்கிறேன்றார். அல்லேலூயா. அவர் எதுக்கு வந்துக்கிறாரு? இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். அப்ப நீ கூட இருக்கிற ஆள் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் எங்க இருக்கிற ஆல்ரெடி வந்துருவ. வராத ஆள் யாரு? சகேவி. இப்ப அவன் தான் எனக்கு முக்கியம். தொழுவத்துல 99 ஆடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு ஆடு காணாம போச்சு, அதான் எனக்கு பிரச்சனையே. யாருக்கு புரியுதுங்க? 99 ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட மாட்டான். ஒரு ஆடு கண்டுபிடிச்சு தோல் மேல தூக்கி விட்டு வரும்போது அவன் சொல்லுவான், நான் காணாம போன ஆட்டை. யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. 99 சேவகது, எனக்கு 99 ஆடு குறிச்சு எனக்கு பிரச்சனையே இல்லை, அது பாதுகாப்பான ஸ்தலத்தில் இருக்குது. இந்த ஒரு ஆடு தான் இப்ப வந்திருக்கிற ஆடு சொல்ற வார்த்தையில ஓடுறான். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், புதுதா ஆத்துமாக்கள் சபைக்கு வந்தா சிரிச்ச முகத்தோடு நீங்க பாக்குற பாரு தெரியுமா, இன்னைக்கு தான் வந்துக்கிற, நான் 5 வருஷம் சபை விசுவாசி, என்ன நீக்கே வந்து ஓவரா? அல்லேலூயா. என்ன நீக்கு தான் வந்த, நீக்கு எடுத்துட்டு தண்ணியை தூத்துற, பேச மாட்டாங்க, ரியாக்ஷன்ல தெரிஞ்சிடும். யாருக்கு விளங்குதுங்க? பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை, காயம் ஆறிடும். பாப்பான் பார்த்து பார்வலாம், நீக்கு தான் வந்த, என்ன நீக்கு ஓவரா? ஆனா அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு? நீங்க தான் சகே வந்தான், நம்ம காலில இருந்து இவரோட டிராவல் பண்றோம், நம்ம வீட்டுக்கு வரல, யார் வீட்டுக்கு போறாரு? ஏசப்பா சொல்ற, நீ எல்லாம் என் வீட்டுல இருக்க, நீ இருக்கிறவன் பத்தி பிரச்சனை இல்லை. யாருக்கு விளங்குது? ஆல்ரெடி நீ யார் கூட இருக்கிற? என் கூட இருக்கிறப்ப அவன் தான் தூரமா இருக்கிறான், வர விரும்புறான், அவனை எங்க கொண்டு போறோம்? புரிஞ்சு ஒரு ஆமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவரோ பாவியான மனுஷரிடத்துல வாசிங்க அதை கண்ட யாவரோ, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னது? பாவியான போனது பிரச்சனையே கிடையாது. இது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முருகு சாப்பிட்ற மாதிரி கராக்கு முறாக்கன்றாங்க. ஆனா என்ன சொல்ல அங்க வசம் சொல்ல, அவர்களோ என்ன பண்ணாருங்க? அந்த மூஞ்சி இருக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல, சிலருக்கெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம நல்லா நடக்கும்போது பார்த்தா மூஞ்சி பார்த்தா ஒரு மாறி ஆயிடும். பாத்தீங்களா? அவளுக்கு 10 முறை கூப்பிடணும். அல்லேலூயா. நீ 2 முறை கூப்பிட்டு நிச்சயா நீ 2 முறை தான் கூப்பிட்ட, 10 முறை கூப்பிட்டு தான் வந்திருப்பேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது ஒரே முறை வந்தணும். அல்லேலூயா. சகேவு சொன்ன சீக்கிரம் ஆடானு வந்துட்டான். அல்லேலூயா. கூட இருக்குது மகன் ஒண்ணு கூட நான் இல்ல, எல்லாம் முறுமுறுத்து இருக்குது, ஒரு ஆடு கூட இங்க சரியில்லை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சகேவு சொன்னாரல்ல, இவங்களும் சொல்லிடணும். யாருக்கு புரியுதுங்க?
புரிஞ்சுங்க ராமன் சொல்லுங்க. சகேவு மாற்றான், சகேவுக்கு கோபம் இல்ல, இவரோ பாவியான மனுஷத்துல தங்க போறான்னு முறுமுறுக்கிற விஷயம் ஏசப்பாவும் கேக்குது. சகேவுக்கு சகேவன் வா நாளைக்கு என்ன தான் வரணும், நீ பில் போடும்போது பாத்துக்கிறேன் சகேவு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இல்ல இவன் முறுமுறுக்கும் போது சகேவு திரும்பி பார்த்திருந்தானா பேசணும் மொத்த கேள்வி கொஞ்சிட்டு இருப்பான். யாருக்கு புரியுது? அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை சொல்ல இருக்கீங்களா தேவப்பிள்ளைகள? இவங்க சகேவு குறிச்சு கேவலமா பேசினான். இவரோ பாவியான டைரக்டா ஒருத்தர் சொல்லும் போது கஷ்டமா இருக்குல்ல. ஏசப்பா வேதத்துல எந்த இடத்துலயுமே ஒருத்தனையும் தன் பாவத்தை சுட்டி காமிக்கவே உணர்த்துவார். எந்த இடத்துலயுமே அசிங்கப்படுத்த மாட்டார். யாருக்கு விளங்குது? பாவத்துக்கு மனஸ்தாபப்படுவார். பாவின் ஒருத்தனை என்ன பண்ண ஏசப்பா தள்ளுவது? யாருக்குள்ள விளங்குது? பாவின் ஒருத்தர் ஏசப்பா என்ன பண்ணவே இல்லை. விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து நீங்கள் யார்? அப்ப ஆண்டவர் சப்போர்ட் பண்ணல, பாவத்தை தான் இருக்கிறார், பாவிகளை அல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அது பிதாவுடைய சுத்தத்தை செய்ய அவர் ஒவ்வொரு மணித்துளியிலும் அதுல நோக்கமா இருந்தார். அல்லேலூயா. இவரோ பாவியான மனுஷன் தங்க போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். வாசிங்க. சகேவு இப்ப யாரு கவனி, இந்த நின்று வார்த்தை யாருக்கு விளங்குது? யாருக்கு டக்குன்னு நின்றார் அந்த இடத்தில்? சகேவு நின்னாரு. முதல்ல யாருங்க நின்னது? எங்க நின்னாரு? அந்த இடத்தில் காட்டுது. அந்த இடத்துல சகேவு பார்க்கிற டைரக்ஷன்ல ஏசு அந்த இடத்துல வந்து நின்னு அங்க என்ன சொன்ன, சகேவே சீக்கிரம் இறங்கப்பானார். இப்போ முறுமுறுக்கு வரும்போது ஏசப்பா நடந்து போயினாக்குறாரு. ஏசப்பா சொல்ற, ஏசப்பா இருங்க நான் கொஞ்சம். இப்ப இவர் நின்றுட்டு இவர் சொல்லும் போது இப்போ சகேவு நிற்கும் போது யார் நின்று இருப்பாங்க? ஏன்னா வழி யார் சொல்லணும்? இப்ப யார் வீட்டுக்கு போறாரு? யாருக்கு புரியுது? இப்ப சகேவு நிக்கிறாருன்னா யாரு நிக்கணும்? ஏசப்பாவுக்கு தெரியும், நான் கூட இருந்தா மொத்தம் அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். யாருக்கு புரியுதுங்க? இப்ப சகேவு நின்னு சொல்றாரு. வாசிக்கலாம். ஏசப்பா பதில் யாரு சொல்றாரு? சொன்னவனுக்கு இல்ல, சொன்னா பாத்தியா முறுமுறுத்தான் பாத்தியா, முறுமுறுத்தவனுக்கு பதில் சொல்ல. பதில் யாருக்கு சொல்றாரு? நின்னு சகேவு இயேசுக்கு சொன்னாரு. யாருக்கு புரியுது சத்தியம்? இன்னைக்கு நிறைய இடத்துல உன்னை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக உன்னை நீ நீதிமான் என்னப்படுறதுக்கு போராடாத. அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக நீ நீதிமானத்துக்கு போராடுவது அது அவமானத்தை கொண்டு வரும். சகேவு சொன்னவனுக்கு பதில் சொல்ல, என்னை மாற்றினவருக்கு பதில் சொல்றாரு. யாரு புரியுதுங்க? சகேவு சொன்ன மனுஷனுக்கு பதில் இல்ல, இயேசு கிட்ட சொல்ல, ஏசப்பா நான் யார் இடத்திலும் அநேகமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திரும்ப கொடுத்துறேன், என் பாதியில என் ஆசையை ஏழைகளுக்கு. யார் சொல்றாரு? அப்போ இந்த பிளஸிங் யாரெல்லாம் முறுமுறுத்தானோ அவனுக்கு ஒரு பங்கு போவோம். யாரு புரியுதுங்க? முறுமுறுத்த ஆள் ஒருத்தன் ஏழையா இருப்பான், ஒருத்தன் அவங்ககிட்ட அநியாயமா. யாருக்கு புரியுதுங்க? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சகே யார்கிட்ட சொல்றாரு? உங்க பிரச்சனைய யார்கிட்ட தான் சொல்லணும். புரியுதா? சகேவு சீக்கிரம் இறங்கிவாம வரும்போது இயேசுடைய வார்த்தை யார் தான் கேட்டது? சகேவு கேட்டு உபயோக பண்ணார். இப்போ என்ன மாற்றினது யாரு? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொன்னவர்கிட்ட தான் சொல்றாரு. வாசிங் சிஸ்டர். சகேவு நின்று யாரை நோக்கி? பதில் எங்க வருதுங்க? பிரச்சனை யாருக்கிட்ட? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்க பிரச்சனை பண்ணாங்க, மனுஷனோட போராடாதீங்க. உங்களை மனுஷங்க ஏளனமா பேசுறாங்களா இல்ல தூஷிக்கிறாங்களா, உன் பிரச்சனை மனுஷனோட அல்ல. யாருக்கு விளங்குதுங்க? மனுஷனோட கூட பதில் சொல்ல சகேவு, பதில் இயேசு கிட்ட சொல்றார். புரிஞ்சுங்க? யாருக்குள்ள விளங்குதுன்னு தெரியலையே. அல்லேலூயா. பிரச்சனை மனுஷங்கிட்ட வருது, ஆனா இவர் சொல்ற பிரச்சனை, இவருடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்றாரு? மனுஷன் அவனுடைய குணாதிசயமே எப்பொழுதுமே குறை சொல்லுவான். யாருக்கு விளங்குதுங்க? நீ எவ்வளவுதான் உன நல்லது பண்ணாலும் மனுஷன் வாயிலிருந்து என்னதான் வரும்? நீ ஆனஸ்டா கூட பண்ணுங்களேன், ஒரு காலகட்டத்தில் நீ அந்த இடத்துல வெக்கப்பட்டுருவ. அல்லேலூயா. உன் இடத்துல எத்தனை பலவீனங்களும் இருந்தாலும் கூட ஏசப்பா எந்த இடத்துல உனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப பதில் எங்க சகேவை நமக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் எதுனா, எனக்கு பிரச்சனை மனுஷ இடத்து வந்தா நான் மோதுவது, நான் என் பிரச்சனை மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, என் பிரச்சனை கர்த்தர் எடுத்து சொல்லணும். யாரு புரியுதுங்க? சகேவு எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், பிரச்சனை உலகத்துல வரும்போது உலகத்தோடு கூட சகேவு எதிர்த்து உலகத்தோடு கூட போராடல, உலகத்தோடு கூட பேசல. பிரச்சனை வரும்போது உன் பிரச்சனை இயேசுவோட பேசு. புரிஞ்சுங்க? ஆமா சொல்லல. அல்லேலூயா. இப்ப எங்க போறாரு? எங்க போயினுக்கிறாரு? போயிட்டு வர போலியா? ஒன்னும் போல. போவாது முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வாசிங்க. சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. இப்போ சகேவுக்கு விளங்குதுங்க, சகேவுக்கு கர்த்தரேன்றாரு,
ஆண்டவரேன்றாரு. இதுக்கு முன்னாடி சுவிசேஷம் சகேவுக்கு சொல்லவே இல்லை. யாருக்கு புரியுதுங்க? சகேவ் சொல்றான், கர்த்தாவே ஆண்டவரே. அல்லேலூயா. வார்த்தை அவனுக்குள்ள, இயேசுடைய வார்த்தை எப்போ அவன் ஏற்றுக்கொண்டானோ, வகை தேட தன்னை ஆரம்பித்தானோ, அப்பொழுதே அவனுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்திட்டான். எப்ப நான் பெரியவன் இல்லை, நான் கர்த்தருக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று அவன் காட்டத்தின் மரத்தின் மேல இயேசு வருகைக்காக அமர்ந்து கொண்டிருந்தானோ, அப்பொழுதே அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் செய்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவரே, வாசிங்க, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப, யார்களை விளங்குது, திரும்ப யார்கிட்ட சொல்றாரு? அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல பிழையே இருக்காது. யாருக்கு சொல்லிட்டாரு? அப்பா அவங்க எல்லாம் எனக்கு மேட்டர் இல்ல, நான் உங்களை பாக்குறேன், நீங்க வாழ்க்கை மாத்தினீங்க, நான் வந்த பர்பஸ் வேற, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ஆனா இதெல்லாம் வாழ்க்கை, நீ தான் வாழ்க்கை, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இவன் எது வாழ்க்கைன்னு தெரியாம இவன் பேசுறாங்க. இப்ப நான் புரியுது, என் வாழ்க்கைய கிறிஸ்து இருக்கிறாரு, அதனால இந்த உலகத்துல உண்மை தவிர வேற எது எனக்கு புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல உண்மை தவிர வேற எது எனக்கு தேவை இல்லைன்னு சகேவு எல்லாத்தையும் யாருக்கு சமூகத்துல அர்ப்பணிச்சான்? தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சுட்டு வாசிங்க. ஏசு இப்ப யாரு தாங்க முறுமுறுக்க கூட்டம் முறுமுறுத்துனே இருக்கிறாங்க. யாருக்கு புரியுது? உன்னை குறிச்சு பேசுற கூட பேசினே இருப்பான், கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். உன்னை குறிச்சு ஏளனமா பேசுறவன், நான் கிண்டல் பண்றவன், உன்னை உதாசனப்படுத்துருவேன், உன்னை ஒரு மாதிரி குத்தி கொண்டிருக்கேன், கவலைப்படாத, உன் பிரச்சனை யார்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. இந்த நைட்டு நீங்க இங்க கடந்து போகும்போது உன் பிரச்சனையை இயேசு கிட்ட சொல்ல பழகி கொள்வீன்னு சொன்னா, சகேவு வாழ்க்கையில ஒன்று கற்றுக் கொடுக்கிறா. பிரச்சனை சொன்னவங்க கிட்ட சொல்ல, பிரச்சனை மாற்றக்கூடியவர்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க, முடிச்சுட்டு வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எந்த வீட்டுக்குங்க? எங்க போயிட்டு இருப்பா? போலே வீட்டுக்கு. ஏசப்பா இருதயத்துல ரட்சிப்பு வந்துச்சு பானாரு. கேட்டவங்கள எது புரிஞ்சிச்சு தெரியாது. ஏசு என்ன சொன்னான்னு சகேவு புரிஞ்சிச்சு, சகேவு என்ன சொன்ன இயேசுக்கு புரிஞ்சிச்சு. உங்களை புரிந்து கொள்ள ஒரு இயேசுவா இருக்கணும். மனுஷன் உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு உன்னை வீட்டுக்கே போல, ஆனா வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை சகே விசுவாசத்தான் சகே வாழ்க்கை கர்த்தர் மாற்றுதலாம் முடிவு பண்ண. அல்லேலூயா. இன்றைக்கு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம் வாசிங்கள. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள, அவன் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள. ஒரே ஒரு வார்த்தை சகேவுடைய வாழ்க்கையில